இல்லை கோல்டு சீட்டு எனி டே ப்ளஸ் தான், மைனஸே கிடையவே கிடையாது. அது எங்கே உங்களுக்கு மைனஸில் வரும் அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையாக கட்டக்கூடிய இடத்துல அவங்க திருப்பி தரல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஒரே ஒரு மைனஸ் தான். ஓகே. மற்றபடி அவங்க ஸ்ட்ராங்கான பார்ட்டி, ஸ்திரமான பார்ட்டி, நீண்ட நாள் மார்க்கெட்டில் இருக்காங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனா நிச்சயமாக தாராளமாக கட்டலாம். மாதம் மாதம் வேறு நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணுவோம். போய் கட்டுறப்போ கடைகளில் நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே, கடைகளில் போட்டு ஆன்லைனில் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காதிங்க, பணத்தை நேரில் கொண்டு போய் கட்ட பழகுங்க. நேரில் கட்ட பழகிறப்ப என்ன 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நாம் கட்டி அந்த சீட்டில் திட்டத்தில் சேர்றோன்னா அந்த கடையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம கண்ணு கூட பார்த்துக்கிட்டே இருப்போம். 2வது, புது புது டிசைன்ஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்போம் கடைகளில். ஸோ அப்போ நம்ம அடுத்து வாங்கக்கூடிய ஒரு பட் இந்த கோல்டு சீட்டுன்னு போடுறப்ப ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் வச்சு தான் இது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சில கடைகள்லாம் சொல்கிறாங்க சார். எல்லா தங்கமும் வாங்கிட முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்கல்ல சார்? இல்லை அப்படி இல்லை. எல்லா இல்லை கடையில் இருக்கிறதுல 90% நீங்கள் அதில் எதில் வேணால் எடுக்கலாம். 10% என்ன மாதிரினா சில பெக்குலியர் ஐட்டம்ஸ், இன்னோவேட்டட் ஐட்டம் இருக்கும். அந்த இன்னோவேஷன் ஐட்டம் இருக்கு இல்லையா, யாருமே போடாத பொருளாக இருக்கணும், நிறைய வேலைப்பாடுகள் நிறையா இருக்கணும், ஆன்டிக் ஜுவல்ஸாக இருக்கணும். அப்படின்றப்போ அதனுடைய வேலைப்பாடுக்கே ஜாஸ்தி மேக்கிங் சார்ஜ். அந்த மாதிரி பொருட்கள் தான். அதை தவிர மற்றபடி எல்லோ கோல்டு, ஒரு ஆரம், நெக்லஸ்ஸு, வளையல், இந்த மாதிரி ரெகுலர் ஐட்டத்துக்கு பிரச்சனையே வராதுங்க. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஐட்டம், நம்ம சொல்லுவோம்ல கலைநயம் மிகுந்த ஐட்டங்கள், அப்படி வாங்க போகிறப்ப தான் அதற்கு மட்டும் தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்லுவாங்க.